நேற்று என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி வெளியே போகலான்னு கூப்பிட்டுருந்தான். நானும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சரியான மழை. அந்த நேரம்னு பார்த்து கேப் வேறு புக் ஆகலை. ஒரு வழியாக ஒரு கேபை பிடிச்சி அவன் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அவன் என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தான். நான் இதான் ஃபஸ்ட் டைம் திருத்தணி முருகர் கோயிலுக்கு வரேன். நீங்கள் எத்தனை பேர் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தினோம். அந்த டீ ஷாப்பில் எங்கள் கெட்ட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு பார்த்து என்னோட ஃப்ரெண்டு வேறு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனை எழுப்பிட்டு நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கே அரௌண்ட் ஒரு 5 PM மேலே ஆயிடுச்சு. ஸோ அவங்க வேறு க்ளோசிங் டைம் வேறு சொல்லிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு என்னோட ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு கேட்டிருந்தான். நெக்ஸ்ட்டு எங்கேயும் போக வேணாம்டா, முதல்ல சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு சொல்கிறேன் கைஸ் நாங்கள் எங்கே போகிறோம். பாய்.